ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நாவலரசி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் மலை மாளிகை. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். மதுரையை போயிங் தொட்டபோது கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்து அரை மணிதான் லேட் என்றான். போன தடவை டெல்லியிலேருந்து வர்றப்ப அரை மணியாக தவணை முறையில் அறிவிப்பு செய்து பின்னால் கிளம்புனாங்க என்றான் வசந்த். படிக்கட்டு அமைத்ததும் இறங்கி பெட்டிகளை சேகரிக்க விமான நிலையத்தருகில் குதிரை லாயம் போல் இருந்த ஹாஸ்பிட்டாஸ் கொட்டடிக்கு வந்தார்கள். யாராவது வரவேற்க வந்திருக்காங்களான்னு பாரு வசந்த். வசந்த் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு வெளியே வந்தான். 3 டாக்ஸிகளும் ஒரு பாண்டியனும் காத்திருந்தன. டப்பா கட்டிய டாக்ஸிக்காரர், எங்கிட்டு போகணுங்க? மதுரை போயிடுவோமா என்றார். கொடைக்கானல் செல்வரங்க அனுப்பிச்சாரா உங்களை என்று வசந்த் கேட்க, இல்லைங்க, நான் உள்ளூர், கொடைக்கானலேருந்து யாரும் வரல, நாம் போயிடுவோம் வாங்க, 300 ரூபாதான். பாஸ், யாரும் வரல என்று கணேஷின் அருகில் சென்றான் வசந்த். கண்ணை திறந்து பாரு, கணேஷ் காட்டினான். எதிரே ஒருவர் மார்பு முழுவதும் மறைக்கும்படியாக கணேஷ் வசந்த் ஃப்ளாட் நம்பர் 501 என்று அட்டையில் அவசரமாக எழுதியதை பிடித்து கொண்டு நின்றார். அருகே ஆரஞ்சு நாய்க்குட்டி போல ஒரு வண்டியில் பாரடைஸ் இன் என்று எழுதியிருந்தது. அட, இதை பார்க்காம விட்டேனே, பொம்பளை இல்லை பாரு. இருவரும் அருகே செல்ல, அட்டைக்காரரே, நாங்கள் தான் கணேஷ் வசந்த். அந்த ஆள் கணேஷிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அன்புள்ள கணேஷ், விமான நிலையத்திற்கு வர இயலாததற்கு மன்னிக்கவும். மலை மாளிகையில் சந்திக்கலாம். நான் கேட்டது 2 கொண்டு வந்தீரா? அந்த வேனில் ஏறி உட்கார்ந்து அது கிளம்பிய போது, இந்த வண்டியை செல்வரங்க அனுப்பிச்சாரா என்றான் கணேஷ். இல்லைங்க, இது ஹோட்டலில் அனுப்பிச்சாங்க, அங்கே தான் ரூம் போட்டிருக்கு உங்களுக்கு. செல்வரங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? மலை மாளிகைன்னு தெரியும், ஆனால் உள்ளே போனதில்லை. வேன் கிளம்ப, நேராக போயிடலாங்களா இல்லை நடுவில் முனியாண்டி விலாஸில் நிப்பாட்டி டீ சாப்பிடுவோமா? டீயா? யோ, பசி கொலையை பிடுங்குது, சாப்பாடு எங்கே சாப்பிட்லாம் சொல்லு, இல்லை உன்னையே விழுங்கிடுவேன். வத்தலை குண்டில் சாப்பாடு சுமாராக இருக்குங்க. ஏறத்தாழ 1 கிலோமீட்டருக்கு அவர்களுடன் தொடர்ந்த ஃபாத்திமா கல்லூரி வளாகச் சுவர் ஏசுபிரானை பேசியது. சமயநல்லூர் ஸ்டேஷன் தாண்டியதும் மதுரையை தவிர்த்து நெடுஞ்சாலையில் சற்று நேரம் மௌனமாக சென்றார்கள். வத்தலகுண்டு எத்தனை தூரம்? இந்தா வந்துருங்க. ராஜம்மையர் ஊர் என்றான் கணேஷ். வசந்த் அவனை புருவத்தால் வினவ, கமலாம்பாள் சரித்திரம், ராஜம்மையர் என்றான். பாஸ், வர வர உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுவும் பசி வேலை. டிரைவர், கொஞ்சம் நிறுத்துங்க, பலாசுல வாங்கிடுவோம். நெடுஞ்சாலையை விட்டு விலகி இப்போது வேன் மலைப்பாதையை நோக்கி விரைந்தது. பாஸ், நமக்கு செல்வரங்கத்தை எப்படி தெரியும்? ஒரு முறை எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்று செய்தவள ஞாபகம் இல்லை? அச்சா அச்சா, 15 லட்சத்துக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தோம். ஆமாம், இது என்ன 2 விஷயம் கேட்டிருக்கார் என்று டிரைவர் கொடுத்த கடிதத்தை காட்டி கேட்டான். ஒரு புத்தகம், ஒரு டாக்டர், அதுவும் இஎன்டி டாக்டர் கேட்டிருந்தார். வயசான காலத்தில் காது டமாரமா? டாக்டர் ராமமூர்த்தி வரதா தான் இருந்தார். கடைசி நிமிஷத்தில் அமெரிக்கா போயிட்டார். புத்தகம் கிடச்சிது. எதுக்கு போகிறோம்? வசந்த், எனக்கு 1 வாரம் ரெஸ்ட் தேவைப்படுது. அந்த மலை மாளிகையை பார்த்தா பிரமிச்சு போயிடுவேன். செல்வரங்கத்துக்கு டாக்டர் யாராவது இருக்காங்களா? அல்லது அலையாக தலைவாரிக்கிட்டே ஒரு இளம் மனைவி? சாரி, தனி ஆள். நாசமாக போச்சு. 1 வாரம் புல் பூண்டு மலை மரம் மட்டையா? பலாப்பழம் தேன் யூக்கோலிப்டஸ் கோல்ஃப் எல்லாம் சரிதான் பாஸ். ஒரு பெண் இல்லைன்னா எப்படி வண்டி ஓடும்? உண்ணாமல் இருக்கலாம், வேறு எதுவும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணோடு சல்லாபம்? ஷடப். வசந்த் அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தான். பிளட் செல்ஸ் ரியானாலஜி அண்ட் ஏஜிங். சரிதான், மாமா கடுமையான ஸ்காலர் போல. என்ன வயசு இருக்கும்? நிச்சயம் 70வது இருக்கும். டிரைவர், கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடா? பாருங்க பாஸ், ஜிப்சி மேலே ஒரு சோன் பாப்படி.
அந்த பெண் மாருதி ஜீப்பின் முன்பகுதியில் உட்கார்ந்தபடி கையை ஊன்றிக்கொண்டு காலாட்டி கொண்டிருந்தாள். வசந்த் குதித்து இறங்கி, ஹாய், ஏதாவது பிரச்சனையா? அந்த பெண் அவனை நிமிர்ந்து கண்கொட்டாமல் பார்த்தாள். அவள் புன்னகையில் கேலி இருந்தது. முடி கற்றைகளை வெட்டி சேகரித்து பின்பக்கம் அனுப்பியிருந்தாள். திருத்தப்பட்ட புருவம் வில்லாக இருக்க, உதட்டில் கரு இரத்த சாயம், முகத்தில் ஈர மேக்கப், நகையில்லாத கழுத்து, கையில்லாத சட்டை, கர்சலவை ஜீன்ஸ். என் பேரு வசந்த். உங்களை நான் ஒரு டான்ஸில் பார்த்துருக்கேன். வசந்த், வாடா, வந்துரு. ஏதாவது உதவி தேவையா? லிஃப்ட் வேணுமா? பசிக்கிறதா? பலாசொல தரட்டுமா? தேன் தடவலாமா? சோடா வேணுமா? காலார நடக்கணுமா? கவிதை வச்சுக்குவோமா? தாகமா? என்னென்ன சொல்லுங்க. அந்த பெண் மாறாமல் வசந்தையே பார்த்து கொண்டிருக்க, அவன் குதித்து ஏறி அவள் அருகில் உட்கார்ந்தான். வசந்த், நீ இப்போ வரப்போறியா? நான் போயிரட்டுமா? 1 மினிட் பாஸ் என்றவன் அவளிடம், என்ன பேசவே மாட்டீங்களா என்றபடி அவள் கையை பற்ற, அந்த பெண் திடீர் சீற்றத்துடன் வசந்தின் தாடையில் அடித்து குதித்து இறங்கி ஜீப்பை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டு விட்டாள். அவள் விட்டு சென்ற புழுதி மேகம் அடங்கியதும் வசந்த் தன் கன்னத்தை தடவிக்கொண்டு வந்தான். பாஸ், என்னால் நம்பவே முடியலை. என் குறுகிய வாழ்நாளில் எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஆம்பளைய அரைஞ்சதில்லை. வசந்த் மறுபடி வேனில் வந்து ஏறிக்கொண்டான். நல்லா வேணும், ஆரம்பத்திலேயே வம்பா. எங்கே போகிறா? கொடைக்கானலில் வச்சு பிடிச்சி அரைஞ்ச அதே கை மன்னிப்பு கேட்டு என் கன்னத்தை தடவி கொடுக்க வைக்கலன்னா என் பேர் வசந்த் இல்லை. என்ன டிரைவர்? என் பேர் ஜக்காரியாங்க. கணேஷ் புன்னகைத்தான். பாதை மலைப்பகுதியை விரும்பி உயர உயர இடது பக்கம் அதல பாதாளம் வளர்ந்து கொண்டே வந்தது. மஞ்சள் ஆறு அணைக்கட்டும் ஏரியும் கடந்து சற்று தூரம் சென்றதும் மலை இடுக்கில் ஒளிந்து கொண்டிருந்த அருவி தெரிந்தது. வெள்ளை ரேகை போல, வகிடு போல சத்தமற்ற உறைந்த சலனமாக தூரத்தில் தெரிந்தது. காடு அவர்களை சூழ்ந்து கொண்டு பத்திரப்படுத்த விரும்பியது. காற்றில் குளிரும், பகலில் பச்சையாக இருட்டும். பூச்சிகளின் ரொய் சத்தமும் காதில் அடைப்பும் கிடைக்க மறுபடி அந்த பெண்ணை பார்த்தார்கள். முன் மாதிரியே மாருதியை நிறுத்தி தன் பேனட்டில் வீற்று காலாட்டி கொண்டிருந்தாள். டிரைவர், நிறுத்துங்க. வேற வேலை இல்லை. வேண்டாம் டிரைவர், நீங்கள் போங்க. அவளை கடக்கும்போது அந்த பெண் வசந்தையே பார்த்தாள். முகத்தில் அதே கேலி. ரொம்ப அழகா இருக்கா பாஸ். எவ்வளவு செழிப்பு. வசந்த், எப்படிடா ஒரு நிமிஷத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்ச? குதிச்சுதே, பார்க்கல? என்ன பாஸ், உலகத்திலேயே மிக அழகான காட்சிகளில் ஒன்று ஒரு பொண்ணு பேனட்லேருந்து குதிக்கிறது. முன்ன ஒரு ஜென்மத்தில் நீ வாத்சையாயனரடா. பாரடைஸ் இன் ஓட்டல் சந்தடியிலிருந்து தள்ளி இருந்தது. மலைப்பகுதியில் வில்லலாக வெட்டப்பட்ட இடத்தில் எது தரைமட்டம், எது முதல் மாடி என்று சொல்ல இயலாதவாறு நவீனமான கட்டடம் அருகே இலவச இணைப்பாக ஓர் அருவி. சீசன் சமயமானதால் லவுஞ்சில் புதிதாக கல்யாணமானவர்கள் நிறைந்திருந்தார்கள். வசந்தும் கணேஷும் அறைக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் வந்திருப்பதாக சொன்னார்கள். வசந்த், போய் விசாரி. செல்வரங்கமாக தான் இருக்கோம். வசந்த் ரிசப்ஷனுக்கு வந்து ஃபோனை எடுத்து, ஹலோ, வசந்த் ஸ்பீக்கிங். செல்வரங்கம் பேசுகிறேன். கணேஷ் வரலையா? வந்திருக்காரு. கணேஷை கூப்பிடு. ஏன், என்கிட்ட சொல்லாமே. என்ன மெசேஜ்? புத்தகம் கொண்டாந்தீங்களா? கொண்டாந்தோம். சரி, கணேஷ் வந்ததும் பேச சொல்லு. 323. வசந்த் டெலிஃபோனை வைத்துவிட்டு, தேங்க்ஸ், ரூமில் டெலிஃபோன் கிடையாதுங்களா? இப்போ தான் இந்த சீசன் தான் திறந்திருக்கோம் என்றாள் அந்த பெண். அப்போது எல்லாமே ஃப்ரெஷ். ஷபாஷ், உங்களை அப்புறம் கவனித்து சந்திக்கிறேன். வசந்த் திரும்ப வந்தபோது கணேஷ் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். யாரா? செல்வரங்கம். ரம்பத்துக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி குரல். நீங்கள் தான் வேணுமா, புத்தகம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். வசந்த் டிவியை தட்ட புதிய பறவை பார்த்த ஞாபகம் இல்லையோ என்றது. இல்லையே என்று அந்த மெட்டில் பாடிவிட்டு அணைத்தான். எப்போ அவர் வீட்டுக்கு வரதுன்னு சொல்லலையா? இல்லை, டெலிஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்தார், 323. மொத்தமே இந்த ஊரில் 10 டெலிஃபோன் தான் இருக்கும் போல. வசந்த் கணேஷ் அருகில் வந்து நிற்க, அதான் அவர் வீடு, மலை மாளிகை.
பசுமைக்கு நடுவில் சந்தன நிறத்தில் மாலை சூரியன் முலாம் பூச தனிப்பட்ட ஒரு வீடு மலைச்சரிவில் தெரிந்தது. அதன் ஒரு பகுதி மலைமுகட்டின் பிரமிப்பில் செருகி இருக்க மேகம் ஒன்று அருகே வந்து விசாரித்து கொண்டிருந்தது. ரொம்ப தனிமையான இடம் போல இருக்கே. ஆமாம் என்றான் கணேஷ் கண்களை எடுக்காமல். போய் பார்த்தே ஆகணும். கணேஷ் மௌனமாக இருக்க, அதுக்கு முன்னாடி அந்த ஜிப்சி பொண்ணு கிடைக்காம போயிடுவாளா? கிடைச்சா தக்க சம்மானம். எப்படி சொல்கிறீங்க? இதை பாரு. கணேஷ் ஓட்டலறை படுக்கை மேலிருந்த தினமணி இதழை எடுத்து காட்டினான். மே 7 இந்த பெண்ணை மதுரையிலிருந்து காணவில்லை. தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் உண்டு. கீழ்காணும் விலாசத்துக்கு எழுதவும். தாமோதர், தெற்கு ஆவணி, மூலவீதி, மதுரை. ஃபோட்டோவும் பிரசுரமாகி இருந்தது. இவதானே? இவதான் பாஸ். ஜிப்சி நம்பர் நோட் பண்ணியா? TTS 7677 பாஸ். சத்தாய்க்காதீங்க. பெண்ணையும் பார்ப்பேன், என்னையும் பார்ப்பேன். அப்போது அரைக்கதவு தட்டப்பட திறந்ததில் ஒரு பையன். வெந்நீர் வேணுங்களா என்றான். இந்த வேலையிலா? ராத்திரியில் குளிருங்க. குளிருக்கு உபயோகப்படுத்துறது இல்லைப்பா நான். கணேஷ் குறுக்கிட்டு 2 டீ கொண்டு வாப்பா என்றான். நான் ராத்திரி ஒரு பிராந்தி அடிச்சாகணும், ஜலதோஷம். கணேஷ் அந்த புத்தகத்தை புரட்டினான். சின்ஸ் ஜெரான்டாலஜி இஸ் an interdisciplinary subject. Numerous experts represent their up-to-date results related to aging. 323 என்ற அந்த டெலிஃபோன் எண்ணுக்கு கணேஷ் ஃபோன் செய்தான். அடித்து கொண்டே இருந்ததே தவிர யாரும் எடுக்கவில்லை. சாயங்காலம் அங்கே நேராக போய் செல்வரங்கத்தை பார்த்துடலாம் வசந்த். அப்போ தீர்மானமாக எப்போ அந்த பெண்ணை தேடுறது? முதல்ல செல்வரங்கம், அப்புறம் உன்னை அவுத்து விடுறேன். பாஸ், ஒரு ஆட்டம் கால்ஃப் ஆடணும் எனக்கு. பிரமாதமாக ஒரு கால்ஃப் மைதானம் உண்டு இங்கே, வரீங்களா? சோலார் டெலஸ்கோப், குறிஞ்சி மலர் 2 தான் எனக்கு ஈடுபாடு. வாட் இஸ் குறிஞ்சி? தெரியாதா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூடா. ஓ அச்சா அச்சா, எனக்கு தினம் பூக்கிற பூ மேலே தான் இஷ்டம். காலை அரும்பி பகலெல்லாம் போதாக மாலை மலரும் இன்னொன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னாப்ல. சாயங்காலம் குளிர ஆரம்பித்திருந்தது. கணேஷ் ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டான். வசந்த், இதெல்லாம் ஒரு குளிரா என்று பனியன் இல்லாத திறந்த பட்டன் சட்டையுடன் தான் கிளம்பினான். கணேஷ் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். மெதுவாக உயரும் சாலை விளிம்பில் நடப்பது பத்திர குறைவாக இருந்தது. கார்களும் மட்டடார் ஸ்டாண்டர்ட் வேன்களும் பஸ்களும் நிறைய புழங்கின. கீழே ஏரியின் சலனத்தை ஹனிமூன் படகுகள் கலக்கி கொண்டிருந்தன. வசந்த் ஒரு ஷேக் வாங்கி அட்டை பெட்டியை ஸ்ட்ராவால் குத்தி உறிஞ்சிக்கொண்டே வந்தான். சாலை ஓரத்தில் கம்பளி சமாச்சாரங்கள் விற்று கொண்டிருந்த இந்த திபெத்து பொண்ணுங்களுக்காவது ஒரு ஸ்வெட்டர் வாங்கலாம் பாஸ், சரிதானா? சதர் என்று 10 விரல்களை பலமுறை விரித்து காட்டியது அந்த சப்பை மூஞ்சி பெண். ஒரு குறிப்பிட்ட வயது வந்துட்டா எந்த தேசத்து பெண்ணும் அழகாக தான் இருக்கா பாஸ். சத்தர்னா எத்தர்? 70டா. பகல் கொள்ளை இருந்தாலும் கொள்ளையடிக்கிற குட்டி ஒரு டபுள் ஓகே. அதனால் கொடுக்கலாம் பாஸ். திபெத்திய பாஷை தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு காதலை, அவனுக்கு தெரியும். சே, அண்ணன் பாஸ் அது. அதே மூஞ்சி பாருங்க. எல்லாருக்குமே அதே மூஞ்சி தாண்டா. மெல்ல மெல்ல அவர்கள் இயல்பாக மலை மாளிகையை நோக்கி நடந்து சென்றார்கள். தூரத்தில் டெலிவிஷன் டவர் தெரிந்தது. காற்றில் இப்போது குளிர் கத்தி போல் குத்தியது. மேகங்கள் ஒற்றுமையாக வானத்தை மறைக்க அவர்கள் நகரத்தை விட்டு விலகி தனியான பாதையில் செல்லும்போது வசந்துக்கு மூச்சு இறைத்தது. டப்பாவா சிகரெட் குடிச்சா இப்படித்தான் என்றான் கணேஷ். நீங்கள் இப்போ விட்டுவிட்டதா பேரா? ஆமாம், ஒரு நாளைக்கு 1 or 2. அதுதான் ஏமாற்று வேலை. சிகரெட்டை பொறுத்தவரை எல்லாமே ஃபைனரி. 4 சிகரெட் குடிக்கிறதுக்கோ 40 குடிக்கிறதுக்கோ அர்த்தம் ஒன்று தான். பழக்க விடலைன்னு அர்த்தம். பாஸ், இது என்ன இடம்? வாசல் கேட்டில் மலை மாளிகை என்று மரப்பலகையில் எழுதி 20 வருஷம் ஆகியிருக்க வேண்டும். கேட் பூட்டி இருந்தது. கம்பி இடைவெளிகளில் சாலை பயங்கரமாக உயர்ந்து ஒரு கொண்டை ஊசி வளைவு எடுத்து மறுபடி உயர்ந்து மலை மாளிகைக்கு அவசரமாக கொண்டு செல்வது தெரிந்தது. பூட்டி இருக்கே. ஹலோ ஹலோ. வசந்த் கதவை சப்தம் செய்தான். பதிலுக்கு ஒரு சில பறவைகள் தான் குரல் கொடுத்தன.
அந்த இடத்து அமைதியில் ஒரு கணம் இருந்தது. ஆனால் வீட்டில் விளக்கு எரியுது. வாசல்ல பாரு, ஷெட்டுக்கு பக்கத்தில். வசந்த், ஜிப்சி மாருதி. அதே கலரா? ஆமாம். நம்பர் தெரியலை, பார்த்துடலாமா? எப்படி? ஏறி குதிக்கிறது, அதில் நீ தான் எக்ஸ்பெக்ட் ஆச்சே. வசந்த் கணேஷை முறைத்து, சில சந்தர்ப்பங்களில் என்னை திருட மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. ஏறி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசந்த் அருகில் தேடி ஒரு பாறாங்கல்லை எடுத்து அந்த பூட்டை 4 அடி அடித்தான். அது வாயை பிளந்து கொள்ள கேட்டை திறந்தார்கள். அது எண்ணெய் இல்லாமல் ஈ என்றது. சினிமாவில் வர மாதிரியே சத்தம் போடுதே பாஸ். வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மலை மாளிகையில் என்ன காண கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அவர்கள் தனிமையில் நடந்து செல்லும்போது காய்ந்த இலைகள் சருகின. பள்ளத்தாக்கிலிருந்து காற்று சுழன்று மேலே அடிக்க வசந்த் தன் தலைமுடியை பீத்து கொண்டான். கலைஞ்ச தலைதானே, தலை வாரிக்கிட்டாதானே வம்பு என்றான் கணேஷ். இருவரும் அந்த வீட்டை அணுகுகையில் ஒரு பிளாஸ்டிக் டென்ட் போல இருந்தது. அதனுள் நூற்றுக்கணக்கான தாவரங்கள் சட்டிகளிலும் தொட்டிகளிலும் வளர்ந்திருந்தன. குறுக்கே ஒரு மான் ஓடியது. ஒரு சின்ன பெட்ரோல் என்ஜின் இருந்தது. அதன் பக்கத்தில், பாஸ் ஆமை. ஆமையா? சரியா பாரு. ஆமாம் பாஸ், ஆமை. முழு சைஸ் ஆமை. வசதியாக 2 பேரும் உக்காந்துக்கலாம் போல. முதுகு பாருங்க பாஸ். இது என்ன இடம்? சம்பந்தமில்லாத பொருள்கள், செடி, பெட்ரோல், ஜெனரேட்டர், மான், ஆமை. இந்த மலை பிரதேசத்தில் மண்டையை போட்டுதோ ஆமை. மாருதி ஜிப்சி பாரு, அதே நம்பர் தானே? ஆமாம் பாஸ், 7677 தான். அந்த அம்மா இந்த வட்டாரத்தில் தான் இருக்கணும். பாஸ், விஷயம் ரொம்ப ரொமான்டிக்காக போகுது. அந்த பெண் மலைமுகட்டில் காற்றுல கூந்தல் நுழைச்சி விளையாட தொடுவானத்தை பார்த்துக்கிட்டு நிற்கிறா. பக்கத்தில் சூசைட் நோட்டு. என் தற்கொலைக்கு யாருமே காரணம் இல்லை. நான் கடைசி நிமிஷத்தில் கடைசி செகண்டில் போய் காப்பாற்றுறேன். என்ன காரியம் செய்ய இருந்த காஞ்சனா? இந்த வசந்த் எதுக்காக உலகத்தில் உயிர் வாழறான்? ஷட்டப். வீட்டின் அருகே மௌனம் இன்னும் அதிகமாக அப்பி இருந்தது. முழுவதும் பாறாங்கற்களால் முதல் மாடி வரை கட்டப்பட்டு கூரை மட்டும் ஓடு வேய்ந்து காரை பூசியிருந்தது. வாசலில் 2 செவ்வக வடிவ கல் கம்பங்கள் போர்டிகோ நீட்டலை தாங்கிக் கொண்டிருக்க போகன்வில்லா கொடி தடிமனாக பரவியிருந்தது. தொட்டிகளில் பற்பல பூச்செடிகள் வைத்திருக்க லேசாக உயர்ந்த வராந்தாவில் ஒரு கிளி கூண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதனுள் கிளி இல்லை. தோட்டத்தில் ஆள் இல்லாமல் ஊஞ்சல் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க எம் செல்வரங்கம் MA MISL என்று பலகை எழுதியிருந்தது. கூடத்தை காட்டும் கதவு திறந்திருந்தது. காலிங் பெல் எதுவும் இல்லையா? ஆளே நடமாட்டம் இல்லை போல. சார், சார், ஹலோ, ஐயா. எதுக்கும் பதில் இல்லை. போகலாமா பாஸ்? அங்கே என்ன? கணேஷ் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஊஞ்சலில் அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் வாசலில் நிற்பது அந்த இடத்தில் இருந்து தெரியும் என்றுதான் தோன்றியது. இருப்பினும் இவர்களை அவள் கவனித்ததாக தெரியவில்லை. ஊஞ்சலின் 2 கம்பிகளையும் பிடித்து கொண்டு காற்றில் கூந்தல் ஆடிக்கொண்டு ஊஞ்சல் உயர்ந்தபோது சற்றே உடை உயர வெண்மையான கால்கள் தெரிந்தன. இருவரும் அவள் அருகே சென்றனர். கணேஷ், குட் ஈவினிங் என்றான். வசந்த், ஹாய் என்றான். அவள் காது கேட்காதவள் போல ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தவில்லை. ஹலோ, உங்களைத்தான். மிஸ்டர் செல்வரங்கம் எங்கே இருக்கார்? அவருக்காக புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். சட்டென்று ஊஞ்சலிலிருந்து குதித்தாள். கணேஷின் அருகே வந்தாள். அந்த புத்தகத்தை ஏறக்குறைய பிடுங்கிக் கொண்டாள். மிக அருகே அவளிடம் துளசி வாசனை இருந்தது. அவள் அணிந்திருந்த பருத்தி உடை காற்றில் சரசரப்பது கேட்டது. புத்தகத்தின் தலைப்பை பார்த்தவள் உடனே அதை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து தோட்ட விளிம்பில் இருந்து ஆர்ச் வளைவின் கீழ் அமைந்திருந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். ஒரு வார்த்தை பேசவில்லை. வசந்த் கணேஷ் இருப்பதே பொருட்டில்லை போல. செல்வரங்கத்தை பார்க்கணும் என்றான் கணேஷ். அவள் வராந்தாவை பார்த்தாள். அவரை சந்திக்க முடிஞ்சா நல்லது. அவள் சட்டென்று எழுந்து தோட்டத்துக்குள் சென்றாள். அவர்கள் பார்வையிலிருந்து விலகிவிட்டாள். வசந்த், எங்க போறா பாரு என்றான் கணேஷ். இப்போது கணேஷ் தனியாக இருந்தான்.
என்ன செய்வது, என்ன சிந்திப்பது என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் திரும்ப அந்த வீட்டை அணுகினான். செல்வரங்கத்தின் முன்னோர்களின் போட்டோக்கள் முட்டை வடிவ கட்டவுட்டுகளாக வரிசையாக வராந்தாவில் மாட்டப்பட்டிருந்தன. சாய்வு நாற்காலிக்கு 100 வயசு இருக்கும் போல தோன்றியது. அதன் தலைப்பகுதி தேய்ந்திருந்தது. கால் வைத்துக்கொள்ள கைகள் 2 இருந்தன. சார், செல்வரங்கம். கணேஷ் துணிந்து உள்ளே சென்றான். யாரும் இல்லை. மாடிப்படி தெரிய அந்த அறை கதவு திறந்திருந்ததும் அதனுள் வெளிச்சமும் மின்விசிறி ஓடுவதும் தெரிந்தது. அங்கேதான் இருக்க வேண்டும் அவர். மாடிப்படி ஏறினான். செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்கேன் என்று கூப்பிட்டு கொண்டே படியேறினான். அந்த அறைக்கு வந்து உள்ளே பார்த்தான். செல்வரங்கம் படுக்கையில் படுத்திருந்தார். இடுப்பு வரைதான் கிடக்கை. மற்ற பகுதி தலைகாணி வைத்து நிமிர்ந்திருந்தது. ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். மார்பு வரை போர்த்தி இருந்தது. மேல் 2 கைகளும் கோத்து ஸ்திரமாக குத்திட்ட பார்வை. படுக்கை அருகே பாட்டிலாக மருந்து மாயங்கள் வைக்கப்பட்டிருந்தன. செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்கேன், லாயர் கணேஷ். உங்கள் எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்று 86ல் தீர்ப்பாச்சு. கணேஷ் பாதியில் நிறுத்திவிட்டான். சம்திங் ராங் என்று அவன் மனதுக்குள் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. மிக அருகே வந்துவிட்டான். செல்வரங்கம் அவன் பேசியது எதையும் கேட்டவராக தோன்றவில்லை. அந்த பார்வை விலகவே இல்லை. மேலும் அவர் மூக்கு வழியாக ஓர் எறும்பு உள்ளே நுழைந்து கொண்டிருக்க வாயோரத்தில் பழுப்பாக ஒரு திரவம் கசிந்து கொண்டு இருந்தது. கணேஷ் தன் வாழ்நாளில் பல உடல்களை சந்தித்திருக்கிறான். உயிருள்ள உயிரற்ற உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடைய மாட்டான். ஆனால் இன்று ஒரு மாதிரி ஆட்டம் கண்டுவிட்டான். செல்வரங்கத்தின் உடல் ஏறக்குறைய பாசி பச்சைக்கு வந்திருந்தது. மண்டையில் சொற்ப முடிகளே இருக்க கருப்பாக கோடு தெரிந்தது. கண்கள் பழுத்திருந்தன. கைவிரல்கள் மிக மெலிசாக இருந்தன. கணேஷ் அந்த பெரிய அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். ஜன்னலருகே சென்றான். அந்த ஊஞ்சல் இன்னமும் காலியாக ஆடிக்கொண்டிருந்தது. வசந்த், வசந்த் என்று உரக்க கூப்பிட்டான். வசந்த், வசந்த் என்று மறுபடி மேலும் உரத்த குரலில் கூப்பிட, என்ன பாஸ் என்று எங்கிருந்தோ சன்ன குரல் கேட்டது. உடனே வா, இங்க வா உடனே. வசந்த் உள்ளே வந்தபோது அவன் மேலுதட்டில் வியர்த்திருந்தது. பாஸ், சார் யாரு? செல்வரங்கம். ஏன் இப்படி டிவியில் ஃப்ரீஸ் ஷாட் மாதிரி படுத்திருக்கார்? செத்துட்டார்னு நினைக்கிறேன். ஓ மை காட். அந்த பெண் எங்கே வசந்த்? அதை ஏன் கேட்குறீங்க? மாயமாக மறைஞ்சிருச்சு, அவள் போயிட்டா. வசந்த், டெலிஃபோன் வேலை செய்தா பாரு. எதுக்கு? முட்டாள், போலீஸை கூப்பிடு. வசந்த் படுக்கையில் கிடந்த செல்வரங்கத்தை பார்த்தான். சார், உங்களை சந்திக்கலாம்னு ஆசையில் வந்தேன். அவசரப்பட்டுட்டீங்களே பாஸ். போய் 6 நாள் ஆகியிருக்கும் போல. மூக்கு வழியாக எறும்பு பட்டாலுமே ஓடிக்கிட்டு இருக்கு. முட்டாள், மதியானம் உனக்கு ஃபோன் செய்தது யாரு? ஆமாம், செல்வரங்கம் தான். அதுக்குள்ளே இவ்வளவு செத்து போயிட்டாரா? ஒரு மாதிரி அந்நியற்கையா இல்லை? எது எப்படியோ. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடு. அவங்க வந்தப்புறம் நாம் கிளம்பி போயிடலாம். அவ்வளவு சுலபம்னு நினைக்கல. வசந்த் அருகில் சென்று செல்வரங்கத்தை சுற்றி வந்தான். அடிகிடி கத்து குத்து ஏதும் வெளிப்படையாக தெரியலை. ஊமடி போல இருக்கு. சொத்து நிறைய இருக்குமோ? சுற்றும் முற்றும் பார்த்தான். வசந்த் டெலிஃபோனை அணுகி ஒல்லியாக இருந்த கொடைக்கானல் டெலிஃபோன் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து, ஹலோ போலீஸ், என் பேர் வசந்த். மெட்ராஸ்லேருந்து இப்போ தான் வந்து சேர்ந்தோம். செல்வரங்கம்னு மலை மாளிகையில் இருக்கார் பாருங்க. கணேஷ் ஜன்னல் அருகில் மறுபடி வந்தான். அங்கிருந்து பிளாஸ்டிக் போர்வை போட்டு மூடப்பட்ட அத்தனை செடிகளும் தெரிந்தன. அந்த ஆமை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஆமை எதற்கு? திரும்ப உள்ளே பார்த்தான். காட்சியிலிருந்து அந்த உடலை நீக்கி பார்க்க விரும்பினாலும் ஓரத்தில் அந்த பச்சை உடல் உறுத்தியது. வசந்த் டெலிஃபோனில், எங்களை கூப்பிட்டு இருந்தார் சார். அனாவசியமாக வெட்டி வம்பில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்லை சார். நகர மாட்டோம் சார். நாங்கள் லாயர்ஸ். சார், எங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கணேஷ் வசந்த். கணேஷ் அலமாரியில் சுவர் பூரா விரவியிருந்த புத்தகங்களை ஆராய்ந்தான். ஃபெட்டல் இஸ்லெட் டிரான்ஸ்பிளண்டேஷன், டோப்பமினர்ஜிக் ஸ்டிமுலேஷன்,
நியூரோ எண்டோக்ரினாலஜி ஆஃப் மூட். கணேஷ் அந்த புத்தகங்களின் இடையிலிருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான். கருப்பு மசியில் தெளிவான எழுத்துக்கள் எழுதியிருந்தது. வெற்றி எனும் சிகரத்தை அணுகிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள்தான், அதன்பின் உலகம் என் கைக்குள். என்ன பாஸ் என்றான் வசந்த் தோள் அருகில். மாமா உலகமே என் கைக்குள்ளன்னு எழுதியிருக்கார். மேடை மேலே எத்தனை மருந்து பார்த்தீங்களா? தோட்டம் பூரா பச்சலை, பிளாஸ்டிக்கில் க்ரீன் ஹவுஸ் மாதிரி, அதில் கோடி செடி கொடிகள். ஹுட் ஹவுஸ். ஆமை. ஆமாம், ஆமை எதுக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சி போல. இவர் செல்வரங்கம், எம்ஏ எம்ஐஎஸ்எல். எம்ஐஎஸ்எல்னா என்ன? மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் லான்ச்விட்டி. அதோ பாருங்க சர்டிஃபிகேட். சட்டம் போட்டு மாட்டியிருக்கார். பாவம் போயிட்டார். பாஸ், பச்சையா டெட் பாடி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. வசந்த் கணேஷ் இருவரும் அங்கே மேலும் இருக்க பிடிக்காமல் படி இறங்கி வாசலுக்கு வந்து காத்திருந்தார்கள். அந்த பொண்ணு அப்புறம் கிடைக்கலையா? ஒரே ஓட்டம், மான் கணக்காக ஓடி அடர்ந்த செடிகளுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தூரம் துரத்தி பார்த்தேன். அப்புறம் தெரியாதனமாக எங்கேயாவது காலை வச்சு பாம்பு கிம்பு பிடுங்கிருச்சுன்னா அதான் வந்துட்டேன். போலீஸ் ஜீப் அவர்கள் அருகில் வந்து நிற்க, இன்ஸ்பெக்டர் கதிரேசன்? ஆமாங்க, நீங்கள் தான் வசந்த் கணேஷ் இல்லையா? உங்கள் 2 பேரையும் பற்றி புத்தகங்களில் படிச்சிருக்கேன். என்ன விஷயம்? மாடியில் பெரியவர் மண்டையை போட்டுட்டார். தனியாக பச்சையாக கிடக்கிறார். நீங்கள் வந்து எத்தனை நேரமாக இருக்கும்? அரை மணி. பார்த்த உடனே ஃபோன் பண்ணிட்டீங்களா? வாங்க போகலாம். வேலைக்காரங்க யாரும் இல்லையா? ஒரு இல்லை. ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் மாயமாக போயிருச்சு. என்ன சொல்கிறீங்க வசந்த்? இதற்குள் அவர்கள் மாடி ஏறி செல்வரங்கத்தின் அறைக்குள் வந்துவிட்டார்கள். வெளியே இருந்த பாஸ் கணேஷ் தான் முதல்ல வந்தார். பாஸ், எங்க பாடி? கணேஷ், எனது என்றான் ஆச்சரியத்துடன். பாடி, உடல், காயம் போயே போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் கதிரேசன். கணேஷ் ஆச்சரியத்துடன் படுக்கையை பார்த்தான். படுக்கை காலியாக இருந்தது. போர்வை கீழே கிடந்தது. வசந்த், என்ன ஆச்சரியம்? அதானே, எப்படி டெட் பாடி எழுந்து நடந்து போயிருக்க முடியும்? வசந்த் கட்டிலுக்கு அடியில் எட்டி பார்க்க இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் வசந்த், யூ மீன் நீங்கள் இந்த ரூமில் வர்றப்ப கட்டில் மேலே உடலை பார்த்தீங்க? ஆமாம் சார், 108 சாமி சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்தேன். இவர் பார்த்தார். செத்திருந்தாரா? ஆமாம், அதாவது இல்லை, செத்து தான் இருந்தார். இப்போ காணோம்? அதான் காணோம். கணேஷ் அறையை சுற்றிலும் பார்க்க பின்புற கதவு திறந்திருந்தது. கொஞ்சம் இருங்க. கணேஷ் அந்த கதவு மொட்டை மாடிக்கு அழைத்து செல்வதை கவனித்தான். இன்ஸ்பெக்டர் கதிரேசன் பின்தொடர அதை அணுகி சரேல் என்று திறந்தான். அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். காற்று அவள் கூந்தலை கலைக்க வானத்தை பார்த்து கொண்டு நின்றாள். ஹலோ மிஸ், இங்கே எப்படி வந்தீங்க? அவள் திரும்பி பார்த்தாள். அவர்கள் மூவரையும் மதிப்பில்லாமல் பார்த்தாள். இந்த பொண்ணு தாங்க என்றான் வசந்த். எந்த பொண்ணு? காலையில் கொடைக்கானலில் வரப்ப பார்த்தோமே, அப்புறம் சற்று முன்னால் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது. எங்களை பார்த்ததும் ஓடி போயிருச்சு. இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவள் அருகில் சென்று, பேர் என்ன சொல்லு என்றார். அதற்கு அவள் எல்லோரையும் மலர விழித்து பார்த்தாள். சொல்கிறேன், காஞ்சனா இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு தினமணியில் ஒரு காணவில்லை வந்திருக்கு பார்த்தீங்களா? இல்லை, அதில் என்ன? சாட்சாத் இந்த அம்மா தான். இப்போ யாருக்கு ரிவார்டு? ஏம்மா, உனக்கு அக்கா தங்கைங்க இருக்காங்களா? காஞ்சனா, நீ எப்படி இங்கே வந்த? அவள் இன்ஸ்பெக்டரை மறுபடி மலர விழிக்க தன் உதடுகளை காட்டி இல்லை என்று கையை விரித்தாள். பேச்சு வராதான், ஊமை போல இருக்கு. போச்சுரா. அதான் செல்வரங்கம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாரா? இப்போ புரியுது. இப்போ என்ன சொல்கிறீங்க கணேஷ்? ரொம்ப போட்டு குழப்புறீங்க. டெட் பாடிங்கிறீங்க, பாடியை காணோம், அப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஊமை பொண்ணு, என்ன இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், சத்தியமாக அந்த ஆளை அரை மணி முன்னால் இதே படுக்கையில் பச்சையாக பார்த்தோம். செத்திருந்திருப்பான் தான் தோணுது. மூக்கு ஓட்ட வழியாக எறும்பு எல்லாம் போய்கிட்டு இருந்ததே. சரியாக பார்த்தீங்களா? ஏதாவது யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? என்னால் பாடி இல்லாமல் எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ட்ரூ. எங்கே போயிருப்பார்? செல்வரங்கம், செல்வரங்கம். மிஸ்டர் கணேஷ், நீங்கள் அடுத்த முறை ஃபோன் பண்ணுறப்ப பாடியை பிடிச்சு வச்சுருங்க, நாங்கள் வரோம். ஏற்கனவே செல்வி வராங்கன்னு ஏக கலாட்டா, லாரியாக தொண்டர்களும் குண்டர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ், நான் வரட்டுமா?
இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த பெண் மோகமாக புன்னகைத்து இவர்கள் இருப்பதை கவனிக்காமல் படுக்கை அருகில் வந்து அங்கே கிடந்த போர்வையை எடுத்து மடித்து வைத்துவிட்டு வெளிவராந்தாவுக்கு சென்றாள். கணேஷ் இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் படுக்கையே வெறித்து நோக்கி கொண்டிருந்தான். வசந்த், எனக்கு தலைக்கால் புரியலை, இது எப்படி சாத்தியம்? முழுசா பாடி பார்த்தோம். கேடலெப்சின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது? அப்படி அவர் சமாதி நிலையில் இருந்து எழுந்தா இங்கே எங்கேயோ தானே இருக்கணும். ஆமாம், தேடு. வசந்த் அந்த அறையில் தேடினான். கட்டிலுக்கு அடியில், வராந்தாவில், பீரோவுக்கும் சுவருக்கும் இடைவெளியில். பீரோவில் ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கலாமா? வசந்த், நாம் போலீஸ் வர்றதுக்கு காத்திருக்க வெளியே வந்தோம்ல, எத்தனை நிமிஷம் இருக்கும்? அரை மணி இருக்கும் பாஸ். அரை மணியில் ஒரு பாடியை படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும்னா பாடி அதிக தூரம் போயிருக்க முடியாது. இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். அந்த பொண்ணை விசாரிக்கலாம். அந்த பொண்ணு எங்க? முதல்ல அதை தேடு. வெளியே மொட்டை மாடியில் நிற்குது. வசந்தும் கணேஷும் வெளியே வந்தபோது மறுபடியும் அந்த பெண்ணை காணவில்லை. அங்கிருந்து 3வது மாடி பகுதிக்கு இரும்பு படிகள் உயர்ந்தன. இடது பக்கம் பாரபெட் சுவரிலிருந்து கீழே இறங்குவதற்கு ஏணிப்படிகளும் இருந்தன. எங்கே போயிருப்பா? மேலே தான் போயிருக்கணும். இந்த வழியாக போயிருந்தா நிச்சயம் ஹால்லேருந்து தெரிஞ்சிருக்கும். மேலே போகலாமா? போய் தான் ஆகணும். வசந்தும் கணேஷும் மாடிக்கு மேல் மாடியாக இருந்த பகுதிக்கு மெல்ல படியேறினார்கள். கருப்பாக காரை படர்ந்த திறந்த பகுதியில் உயரமாக ஒரு எடுத்துக்காட்டி நின்றது. அதில் கதவு. அந்த கதவை தொட்டார்கள். திறந்து கொண்டு ரே என்று சத்தமிட்டது. உள்ளே லேசாக இருட்டாக இருக்க எட்டி பார்த்தபோது கீழே படி இறங்குவது தெரிந்தது. பாஸ், இறங்குற படி. இப்போ இறங்கு, பார்த்துடலாம் இது எங்கே போகுதுன்னு. ஏதாவது சுரங்க வாசலா? முடிவில் தங்க காசுகளா? கொடமா? அவர்கள் ஜாக்கிரதையாக இறங்க குறுகிய அறை தெரிந்தது. அதில் மேல் ஜன்னலிலிருந்து வெளிச்சம் புகையாக சரிந்து கொண்டிருந்தது. மறுபடி கதவு தெரிந்தது. மறுபடி முதல் மாடிக்கு வந்துட்டோம் பாஸ். இந்த கதவை திறந்தா? திறந்ததும் அவர்கள் புறப்பட்ட ஹால் தெரிந்தது. நடுவே அந்த படுக்கை, அங்கே மருந்து பாட்டில்கள். பாஸ், அதே ஹாலுக்கு வந்தாச்சு. வசந்த், ஏதாவது புதுசாக இருக்கா? கவனிச்சியா? ஒன்றும் இல்லையே, எல்லாம் போட்டது போட்டபடி தான். ஓ மை காட்! கட்டிலில் செல்வரங்கம் உட்கார்ந்து எதையோ சாவதானமாக மென்று கொண்டிருந்தார். ஆம், செல்வரங்கம்தான். கிட்டே நெருங்கும் போது அவர் உடலின் நிறம் இப்போது சாதாரணமாக இருந்ததை கவனித்தனர். பாஸ், உயிர் இருக்கு. அருகே அருகே அவர்கள் வருவதை அவர் கவனிக்காமல் மெல்வதை நிறுத்தாமல் மென்று கொண்டிருந்தார். பெரிய மூக்கும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக. என்றான் கணேஷ். என்றான் வசந்த். திரும்பினார். குரல் கம்மலாக இருந்தது. அங்குஸ்டாப்யாமி படிச்சிருக்கியா? சார், நீ தானே கணேஷ்? ஆமாம் சார். புத்தகம் பார்த்தேன், நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே வந்திருந்தோம். அப்போ நீங்கள் இதே படுக்கையில் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி. சமாதியில் இருந்தேன். உயிர் இருந்ததா? இருக்கிறது இல்லாதது எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான்ப்பா. நினச்ச மாத்திரத்தில் உயிரை திறக்க முடியும், திறந்து திரும்ப பெற முடியும். விக்ரமாதித்தன் கதை கேட்டிருக்கியா? கூடு விட்டு கூடு பாயிறதா? உடல் மாறிடக்கூடாது, அதுக்கு சொன்னேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களால் ஒரு உடலை புறக்கணித்து வேறொரு உடலுக்குள் நுழைய முடியும்னு சொல்கிறீங்களா? நுழைய முடியும்னு இல்லை, நுழைஞ்சிருக்க. இது என்ன, ஏன் உடலா? இது சட்டை, வெறும் சட்டை, அவ்வளவுதான். சட்டையை கழற்றி விட்டு இதை விட்டு உருவிக்கிட்டு எங்கே வேணால் போக முடியும். எங்கே போயிருந்தீங்க? திடுதிப்புன்னு உங்களை காணலையே. வெளவெளுத்து போச்சு. எங்கே போயிட்டீங்க? அதான் சொன்னனே, தோட்டத்தில் இருந்தேன். உங்களை கூட பார்த்தனே. அப்புறம் மொட்டை மாடியில் பார்த்தனே. உட்காருங்க. அவர் குரல் இப்போது 2-3 முறை என்று சொன்னப்புறம் தெளிவாகிவிட்டது. புத்தகம் நல்லா இருந்துச்சு. ஆனால் டாக்டரை தான் கூட்டி வரல. என்ன கணேஷ்? கணேஷ் சற்று சந்தேகத்துடன், டாக்டர் எதுக்குங்க? கோடையில் இஎன்டி டாக்டருங்க சரியில்லை, அதனால தான். எத்தனை காசானாலும் சரி, பரவாயில்லைன்னு சொன்னேன். காசுக்கு இல்லைங்க. ப்ராக்டிஸை விட்டுட்டு 3 நாளைக்கு வர்ற எந்த டாக்டரோ நல்ல டாக்டராக இருக்க முடியாது. நீங்கள் கேட்டிருந்தது நல்ல டாக்டர். வசந்த் சப்ஜெக்டை மாற்றி,
அங்கங்கே அப்பப்போ ஒரு பொண்ணு ஊடாடுறாங்களே, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? கம் என்று சிரித்து, காஞ்சனாவா? ஆமாம், எதுக்கு முன்குறிப்பாக சிரிச்சிங்க? காஞ்சனாவும் நான் தான், நானும் காஞ்சனா தான். என்னங்க புனைப்பெயரா? விளக்கமாக சொல்லுங்க. போயிட்டு யோசிச்சு பாருங்க. விளக்கமாக சொல்ல வேலை வரலை. வர்றப்ப ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சா போகுது. வசந்த் மூச்சுக்குள், பாஸ், ஹீ இஸ் சம் கைண்ட் ஆஃப் எ நட் கேஸ் என்றான். வா வசந்த், போகலாம். திரும்ப செல்லுகையில் அந்த மல்லிகை பந்தலை கடக்கும்போது கணேஷ் சற்று யோசனையில் இருந்தான். பாஸ், அது எப்படி அந்த ஆள் கிடக்கும்போது உடல் ஒரு மாதிரியா பசலையா இருந்தது? எனக்கு என்னவோ ஏதாவது மலையாள வைத்தியமாக தோணுது. அவங்க தான் இப்படி உடல் பூரா ஏதாவது மண்ணை எடுத்து பூசிப்பாங்களாம். ஓ குழி குழின்னுட்டு. சாண்டேக்கா தேல் தில்லியில் விற்பாங்களே உடம்பு தைலம் பாஸ், உங்ககிட்ட ஒரு ஜோக்கு. ஓ சலவைக்காரியாடா, அதை போட்டு சொதப்பியாச்சு. இல்லை, இது அமெரிக்க பல் டாக்டர், அதை விட ஹாட். அவர்கள் அந்த பூப்பந்தலை கடக்கும்போது ப்ஸ் ப்ஸ் என்று சப்தம் கேட்க திரும்பி பார்த்தால் புதர்களுக்கு மறைவில். காஞ்சனா, என்ன செய்றீங்க இங்க? காஞ்சனா அங்கிருந்து அபிநயம் செய்தாள். தூரத்தில் இருந்த வீட்டை காண்பித்து தாடியை காட்டி, அவர் இருக்கிறாரா என்று கேட்டாள். நோ, சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இல்லை, பேசலாம். தலையை ஆட்டி பேச மாட்டேன் என்றோ பேச முடியாது என்றோ சொன்னாள். உங்களை தினமணியில் தேடிட்டு இருக்காங்க தெரியும்ல? காஞ்சனா என்று அதட்டலாக குரல் கேட்டது. காஞ்சனா ஏதோ சொல்ல வந்தவள் நெஞ்சை பிடித்து கொண்டாள். என்ன பாஸ், டார்ஜான் சுந்தரி படமோ ஹிட்ச்காக் படமோ ஓமன் படமோ கலந்த மாதிரி. பாஸ், நம்ம கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தோம்? ஒரு பேரிஜாம் லேக், டேபிள் ராக், தொப்பியை தூக்கின்னு 18 சொல்கிறாங்களே, ஏதாவது வேண்டாமா? அவர்கள் மாளிகையை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்தபோது தூரத்தில் பால்கனியிலிருந்து செல்வரங்கம் இவர்கள் விலகுவதை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. டாட்டா காட்டுறார். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 140? என்ன வயசோ, நீ என்ன கவனிச்ச அதை சொல்லு. ஏதோ குவாக் இந்தியன் மெடிசனில் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆமாம், எதுக்கு? வசந்த், அவர் எதில் ஆராய்ச்சி பண்ணுறார் சொல்லு. லாஞ்சிவிட்டி, அதாவது உயிர் வாழ்நாட்களை நீட்டிப்பது பற்றி. எக்ஸாக்ட்லி, உனக்கும் மூளை இருக்குடா. அவர் வீட்டில் இருந்த புத்தகங்கள் தலைப்புகள் எல்லாமே லாஞ்சிவிட்டி பற்றி தான் இருக்குது. இதில் 3 உதைக்கிறது. ஆமை, இஎன்டி சர்ஜன், அந்த பொண்ணு. ஆமைகள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழுன்னு சொல்லுவாங்க. இதில் சில ஆமைகள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவோட பேசினதுன்னு ரீல் விடுவாங்க. நீங்களும் நம்புறீங்களா? இல்லை, ஆனால் சில ஆமைகள் 400 ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு படிச்சிருக்கேன். இந்த ஆமையை என்ன வயசுன்னு விசாரிச்சிடலாமா? இருவரும் சரிவான பாதையில் இறங்கி ஹாஸ்ட்ரோஃபிக்ஸ் ஆராய்ச்சி கட்டடத்தின் மொட்டை தலை டெலஸ்கோப் கட்டடங்களை கடந்தார்கள். பாஸ், இங்கே என்ன பண்ணுறாங்க? சூரிய ஒளியில் இருக்கிற ஸ்பெக்ட்ராம் புள்ளி இப்படி ஆராய்ச்சி. இந்த மாதிரி ஒரே இடத்துல வேலை கிடைச்சிட்டா போதும். தினந்தோறும் சூரியனை பார்க்கறது தான் ஜோலி. அடடா, சரி, இஎன்டி சர்ஜன் எதுக்கு பாஸ்? அது ஒரு கேள்விக்குறி. அந்த பொண்ணு? விசாரிக்கலாம், முதல்ல போலீஸ். கதிரேசன் மியூசியம் அருகில் டிராஃபிக் நின்று போனதால் அங்கே போயிருப்பதாகவும் 1/2 மணியில் வந்துவிடுவார் என்றும் காவல் நிலையத்தில் சொன்னார்கள். எதிரே தோளில் சவுக்கம் போட்டு 2 நாள் தாடியுடன் ஒருவர் தினமணி பத்திரிகையை டியூபாக சுற்றி கையில் வைத்துக்கொண்டு ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். சார், உங்கள் மகளை காணவில்லையா? அவர் திடுக்கிட்டு, எப்படி தெரியும் உங்களுக்கு? 2 நாள் தாடி, கையில் தினமணி, பேர் என்ன? காஞ்சனா தானே? ஆமாம். வெரி குட், உங்கள் மகளை நாங்கள் பார்த்தோம். அப்படியா? ஏதோ சேதமில்லை தானே? எப்படி இருக்கா? அழகாக இருக்கா. நான் அதை சொல்லலை. உங்கள் பேர்? கணேஷ். கணேஷ், கல்யாணத்துக்கு இஷ்டமில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமில்ல? ஓடி வந்துடுறதா? அதானே, இந்த காலத்து பெண்களே அப்படி தான் சார். முனுக்குன்னா வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. எல்லாத்துக்கும் பிடி உஷா தான் காரணம். வசந்த், அறுக்காதரா. தாமோதரன் சார். அட, எப்படி சார் அறிமுகம் இல்லாமல் பேர் கண்டுபிடிச்சிங்க? இச்சினி வேலை. இவருக்கு சித்தர் ஒருவர் சொல்லி கொடுத்த ஒரு. அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் தினமணியில் கொடுத்த விளம்பரத்தை படித்ததான் ஞாபகம். உங்கள் டாக்டர் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? ஆமாம். இங்கே இருக்கான்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு?
அவ பெட்டியை குடஞ்சதில் இந்த விளம்பரம் கிடச்சிது. ஒருவேளை இங்கே வந்திருப்பாளோன்னு. தாமோதரன் அந்த விளம்பர துண்டை காட்டினார். டேர்ம் அசிஸ்டன்ஸ் ஃபார் லாஞ்சிவிட்டி ரிசர்ச் நீடட், அட்ராக்டிவ் சேலரி, கான்டாக்ட் செல்வரங்கம், மலை மாளிகை. மாளிகைங்கிறது எங்கே இருக்குது? மாளிகை இல்லை சார், உங்கள் பெண் மலை மாளிகைங்கிற இடத்துல இருக்கா. போய் பார்க்கலாமா? அதுக்கு முந்தி ஒரு சந்தேகம், உங்கள் பெண் ஊமையா? இல்லையே, ஏன்? இதுவரை அவங்க பேசி கேட்டதே இல்லை. நாங்கள் எல்லாம் சைகை தான். பேசுவா, 4 தட்டு தட்டுனா பேசுவா. பாருங்க சார், சுகர் கோஆப்ரேட்டிவ் மில்லுக்கு கிளார்க் பையன். எப்போவும் நெத்தியில் திருநீர், 900 ரூபாய் சம்பளம். வேறு என்ன சார் வேணும்? அவங்கள பார்த்தா திருநீர், சுகர் மில்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இப்போ அங்கே போகலாமா? முதல்ல ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அதற்குள் கதிரேசன் வந்துவிட, இவர்தான் சார். என்ன? பொண்ணுடைய அப்பா? ஓ, அந்த ஊமை பெண்ணா? ஊமை இல்லையாம், பாசாங்காம். களைத்திருந்தார். ஒரு லாரி சாலையை அடைச்சிக்கிட்டு நின்று போய் எத்தனை குழப்பம். கொடைக்கானல் இந்த டெம்போ லாரிகளாயே மூழ்கி போகுது. எல்லாத்தையும் ஏரியில் தள்ளிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு ஆத்திரமாக வருது. டெலிஃபோன் எடுத்து சுழற்றி, கணேஷ், மிஸ்டர் செல்வரங்கம்? ஆமாம், கணேஷ் ஹியர். கொஞ்சம் மிஸ் காஞ்சனா கூட பேசணும், அவங்க அப்பா வந்திருக்காங்க. இங்கே காஞ்சனான்னு யாரும் இல்லையே. அந்த குரல் கட்டையாக இருந்தது. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து? எந்த பொண்ணு? உங்கள் கூட இருந்துச்சே அந்த பொண்ணு. பிஸ்ட் டியூட்டி முடிஞ்சதும் போயிடுவா. எங்கே? எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் டைப் அடிக்க 100 ரூபாய் தரேன். கொடைக்கானலில் எங்கேயாவது தான் இருக்கணும். இனிமே ராத்திரியில் என்ன தொந்தரவு செய்யாதீங்க கணேஷ், நாளைக்கு பார்க்கலாம். கணேஷ் ஃபோனை பார்த்து வச்சிட்டாரு என்றான். காஞ்சனாவை பற்றி என்ன சொன்னார்? பார்ட் டைமாக டைப் அடித்து தராலாம். வசந்த், இந்த ஆள் என்னவோ ரிசர்ச் மண்ணாங்கட்டின்னு திரிசமமாக ஏதோ பண்ணுறாரு. காலையில் விசாரிக்கலாம் கணேஷ் என்றார் கதிரேசன். இருவரும் வெளியே வர தாமோதரன், என் பெண்ணை எப்படி தேடுவேன்? கொடுங்க. காஞ்சனா, சக்கரை ஃபேக்டரி மாப்பிள்ளை கேன்சல், திருநீர் கிடையாதுன்னு. சார், ஒன்று செய்யுங்க, நாளைக்கு காலையில் நீங்கள் ஹோட்டல் பாரடைஸின் வாங்க. சரி. வேலையுடன் செல்ல வசந்த், பெண்ணை பெற்றவங்கன்னா எத்தனை உபத்திரவம் சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு? 2 பேர். மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி புகழூர் சுகர் ஃபேக்ட்ரியில். இங்கேயும் சர்க்கரையா? அவர் சென்றதும் கணேஷ், வசந்த், ராத்திரியே விசாரிச்சிடலாமா இதை என்றான். எதை? மலை மாளிகைக்கு மறுபடி போகணும். ராத்திரியா? ஆமாம். குளிச்சுட்டு சின்னதாக ஒரு பிராந்தி அடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு. அதெல்லாம் அப்புறம். அந்த பெண் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாப்புல பற்றி சொல்கிறது. அதை ராத்திரியே விசாரிக்கணும்னு எந்த பற்றியும் சொல்லலையே. யோசிச்சு பாரு வசந்த், அந்த பெண் நீ உதவி செய்கிறதுக்கு நன்றி சொல்லி உன்னை காதலிக்க ஒரு சான்ஸ் உண்டுல்ல. போகலாம். இருவரும் அறைக்கு சென்று டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு கிளம்ப இருட்டில் கொடைக்கானல் மங்கி இருந்தது. பனிப்படலம் சூழ்ந்து கொள்ள சீக்கிரமே கடைகளை மூடிக்கொண்டு இருந்தார்கள். குளிர் பரவி இருந்தது. வசந்த், உன் வாழ்க்கையில் எத்தனை பேரை இதுவரை காதலிச்சிருக்க? வசந்த் சற்று யோசித்து முனக ஆரம்பித்தான். பிரியா, காயத்ரி, அப்புறம் அந்த சாமியார் கேஸில் வந்ததே மாயா, அப்புறம் வீணா, மொத்தம் இந்த காஞ்சனாவையும் சேர்த்து 40 இருக்கும். காதல்னா உன் அகராதியில் என்ன அர்த்தம்? அது ஒரு மாதிரி சிரித்துக்கும் பாஸ். மூக்கு நுனியில் சில்லுனும் காது நுனியில் வெப்பமாகவும் இருக்கும். அப்புறம் இருப்பு கொள்ளாது. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. உங்களுக்கு புரியாது பாஸ். மலை மாளிகையை அவர்கள் அணுக உச்சியில் ஓர் ஒற்றை கண் போல் பௌர்ணமிக்கு அப்பாற்பட்ட இருண்ட வானத்தின் பின்னணியில் மாளிகை அவர்களை முறைத்து பார்த்தது. வசந்த் கேட் கதவை திறந்தபோது, கேட்டுக்கு எண்ணெய் போடக்கூடாதுன்னு ரூலா பாஸ்? மௌனம். ராக்கால விட்டில்கள் டார்ச்சை நோக்கி வீசி பறந்தன. இருட்டை வருத்துவது போல ஆந்தை அபஸ்வரமாக கிறுக்கல் குரலில் அவர்கள் மேல் பறந்து சென்றது. பனிப்படலம் ஏதோ காரியம் போல விரைந்து மலை மாளிகையை தழுவி சென்றது. கணேஷும் வசந்தும் அவசரமாக அந்த வீட்டை அணுகினார்கள். பாஸ், துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம் இல்ல? வேண்டாம், வா. போர்ட்டிகோவை அணுகி இருட்டில் கதவை தட்டலாம் என்று யோசித்த போது, வாங்க என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டார்கள். கணேஷ், வசந்த், வாங்க, உங்களை எதிர்பார்த்தேன்.
சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். என்ன பார்க்குறீங்க? நேரா உள்ள வாங்க, கதவு திறந்து தான் இருக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? இருவரும் கீழ் ஹாலில் நுழைந்தனர். தனியாகவே இருப்பது போல் பட்டது. சற்று உன்னிப்பாக பார்த்ததில் செல்வரங்கம் அலமாரி அருகில் நிற்பது தெரிந்தது. சந்தன வர்ணத்தில் ஜிப்பாவும் ரிம் இல்லாத கண்ணாடியும் பெரிய நெற்றியில் ஒற்றை பொட்டும் மிளகாய் மூக்கும் அசப்பில் மந்திரி போலவும் தந்திரி போலவும் தோன்றினார். இங்க இருக்கீங்களா? அந்த பொண்ணு எங்க? கணேஷ், நான் ஆராய்ச்சி எதில் செய்கிறேன் தெரியுமா? ஏதோ லாஞ்சி விட்டி உயிர் வாழறத நீடிக்கிறதில்ல. இல்லை, கூடு விட்டு கூடு பாயறதில்ல. அதாவது உயிர் ஒரு உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடலில் புகுந்துக்கிறது. இது சாத்தியம்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, கட்டாயமாக இல்லை, சாத்தியமே இல்லை. சாத்தியம்னு காட்டுனா, நிரூபித்து காட்டுனா எப்படிங்க? இது வரைக்கும் நாம் நம்பிக்கிட்டு இருந்த சயின்ஸ், வேதியியல், இயற்பியல், உயிரியல் எல்லாமே பொய்ன்னு ஆயிருமோ? நோ, பொய்ன்னு சொல்லலை, அதுக்கும் மேலே ஒரு இயல் இருக்குது. வசந்த் அவர் அருகில் சென்று, செல்வரங்கம் சார், நீங்கள் எப்படி இதை நிரூபிக்க முடியும்? உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்போ என் மேலே வந்து ஒட்டியிருக்க முடியுமா? காலையில் நீங்கள் என் உடலை பார்த்தீங்கல்ல? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? பச்சையாக ஒரு மாதிரி பச்சிலையை தடவினாப்பில். அப்போ என் உடலை விட்டு வெளியே போயிருந்தேன். எங்கே சார், பீச்சில் வைக்கிற பலூன் மாதிரியா உயிருங்கிறது? கணேஷ் குறுக்கிட்டு, எங்கே போயிருந்தீங்க? காஞ்சனாவின் உடலுக்குள். எனது? ஆமாம் கணேஷ். வசந்த், இதை அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த மகத்தான கண்டுபிடிப்பை இனிமேல் மறைச்சி வைக்க விருப்பமில்லை. உலகத்துக்கு போய் நீங்கள் 2 பேரும் அறிவியுங்க கணேஷ். உயிரையும் உடலையும் பிரிச்சிட்டேன். என்ன சொல்கிறீங்க? புருடா. கணேஷ், நீங்கள் எதுவும் கிடையாது. கிளினிக்கல் டெத்துங்கிறது அதெல்லாம் நான் நிறைய படித்தாச்சு கணேஷ். அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ செய்ய போகிறத பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. என்ன செய்ய போகிறீங்க? காஞ்சனா. கணேஷுக்கு சற்று உள்ளம் பதறியது. பாஸ், எனக்கு என்னவோ கதை வசனம் போகிற போக்கு சரியில்லை. இரு. அடுத்த கதவை திறக்க அதிலிருந்து காஞ்சனா மெல்ல நடந்து வந்தாள். உட்காருமா. பொம்மை போல் உட்கார்ந்தாள். மிஸ்டர் செல்வரங்கம், நீங்கள் என்ன செய்தாலோ என்ன விதை காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் வீண். கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா? அந்த பெண் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க, கணேஷ், நான் இப்போ படுத்துப்பேன். யோக நிஷ்டையில் இருந்துட்டு சமாதி நிலைக்கு போயிடுவேன். உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா என் உயிர் என் உடல்ல இருந்து பிரிஞ்சு அவள் உடலில் போய் சேரத பார்க்கலாம். உலகத்திலேயே மிக மகத்தான ரகசியம். உடல் மிக உயிர்னு பிரபந்தத்தில் சொல்லியிருக்கிறாப்புல. அதை பிரிச்சுட்டேன். அதுக்காக நான் படித்த புத்தகங்கள் எண்ணற்றவை. ஆராய்ச்சி, ஆமை ஆராய்ச்சி, ஜெரண்டாலஜியிலிருந்து ஜெனட்டிக்ஸ் வரை, சைக்ளோஃப்ளோரின், ஃப்ளஸ்லெட்டி, டிரான்ஸ்ஃபார்ம், எத்தனை. கடைசியில் உயிருங்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப எளிய அப்பியாசத்தின் மூலமாக சட்டையை கழற்றி வச்சுக்கிறாப்புல கட்டிட வேண்டியது, அவ்வளவுதான். நம்முடைய உயிர் நாடின்னு ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ள நடுமதியில் ஒரே ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் காற்று வடிவத்தில் இருக்குது. அதை பிடிச்சிட்டா போதும். கணேஷ் குறுக்கிட்டு, நீங்கள் சொல்கிறது முழுக்க ஸ்டோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பார்த்தப்புறம் என்ன காட்ட போறீங்க? பேசிட்டே இருக்கீங்களே. அவர் மெல்ல நடந்து விளக்கை அணைத்தார். ஒரே ஒரு நீல விளக்கு மட்டும் எரிய நடுவே காஞ்சனா வீற்றிருந்தது. ஒரு விதத்தில் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது. அவள் மூச்சு சிறிது சிறிதாக பறவையின் மூச்சு போல அடிக்கடி விடுப்பது தெரிந்தது. செல்வரங்கம் ஓரத்தில் இருந்த படுக்கை மேல் உட்கார்ந்து பிராணாயாமம் போல ஏதோ செய்து வலது நாசியை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தினார். சற்று நேரத்தில் சரிந்தார். அந்த பாதி இருளில் வசந்தும் கணேஷும் தெளிவாக அதை பார்த்தார்கள். நீல நிறத்தில் ஒளிர்ந்த ஒரு காற்று துணுக்கு செல்வரங்கத்திடம் இருந்து புறப்பட்டு அந்த பெண்ணிடம் சென்றது. இதுவரை சும்மா இருந்த அவள் பேசத் தொடங்கினாள். கணேஷ், வசந்த், இப்பவாவது புரியுதா? நான் சொன்னது சத்தியம்னு. நான் தான் செல்வரங்கம் பேசுகிறேன்.
இந்த பெண்ணுடைய உடல்ல என் உயிர் புகுந்துக்கிட்டு சரியா 3 அல்லது 4 நிமிஷம் ஆகுது. பாஸ், என்ன சொல்றீங்க? குரல் கூட செல்வரங்கத்தின் குரல் போலவே இருக்குது பாருங்க. கணேஷ் இந்த பக்கம் அசையாமல் படுத்திருந்த செல்வரங்கத்தை பார்த்தான். எதிரே அந்த பெண் சந்தேகமின்றி செல்வரங்கத்தின் குரலில்தான் பேசினாள். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்க? இதை வித்தைம்பிங்க, கண்கட்டு வேலைம்பிங்க. உண்மையான விளக்கத்தை தவிர வேற எல்லாம் சொல்வீங்க. உண்மையான விளக்கம் இதுதான். இவளுக்குள்ள நான் புகுந்திருக்கேன், அவ்வளவுதான். 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம்தான் இது வரைக்கும் சாத்தியமாகியிருக்கு. அதுக்கப்புறம் உடல் தாங்கிறதில்ல. இன்னும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, அப்புறம் சொல்கிறேன். அவள் சட்டென்று நிறுத்த மறுபடி அந்த நீலப்புகை. அதே நீலப்புகை என்றும் சொல்ல இயலவில்லை. காற்றில் எழுதிய கார்ட்டூன் சலனம் போல அவளிடமிருந்து புறப்பட்டு செல்வரங்கத்திடம் செல்ல அவர் சட்டென்று உயிர் வந்தார் போல எழுந்தார். விளக்குகள் மீண்டும் பிரகாசமடைந்திருந்ததை இருவரும் உணர செல்வரங்கம் தன் சமாதி நிலையிலிருந்து மீண்டிருந்தார். இப்ப என்ன சொல்றீங்க? வசந்த் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் எழுந்துடுவாங்க, பதட்டப்படாதீங்க. கணேஷ், நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்பி இதை உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிற ஆசையும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் உயிர் இருக்குது. அது உடல்லிருந்து விலகி மற்றொரு உடலில் கலக்க முடியும். ஒரு உடலில் 2 உயிர் 3 உயிர் இருக்கிறதெல்லாம் சாத்தியம், சகஜம். ஹிஸ்டோஃப்ரியான்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு உடல் 2 உயிர் தான். இப்போ அந்த பெண் சட்டென்று அசைந்து நிமிர்ந்து நிற்க, காஞ்சனா, நீ போகலாமா என்றதும் இருவரும் இருப்பதை கூட கவனிக்காமல் அவர்களை கடந்து சென்றாள். பேசுவாங்க, அதில் தான் சிக்கல். அதுக்கு தான் டாக்டரை கூட்டி வர சொன்னேன் உங்களை. நான் எண்ணின மாதிரி என் ஆராய்ச்சியும் முற்று பெறவில்லை. சில சிக்கல்கள்லாம் இருக்குது, தீர்ந்த பாடு இல்லை. நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ செய்திடக்கூடாது. இந்த பெண்ணை இன்னும் 1 நாள் 2 நாளில் ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் நிரூபிக்க வேண்டியது எல்லாம் நிரூபிச்சாச்சு. ஏறக்குறைய இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது என்றான் வசந்த். சொன்னேனே, குரல் மட்டும் நீங்கள்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லை. உலகம் நான் எப்பேற்பட்ட ஜீனியஸ்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்கள் செல்வரங்கத்தை பார்த்தும் பேசணுன்னு சொல்லிக்கோங்க, பெருமைப்பட்டுக்கோங்க. குட் நைட். போயிட்டு வரீங்களா? வரோம். அந்த பெண்ணை எங்கள் கூட அனுப்பிச்சு வச்சா 2 நாள். கணேஷ் மெதுவாக எழுந்து நடந்து அருகே அறையின் மெல்லிய திரையை விளக்கினார். பாருங்க, எவ்வளவு நிம்மதியாக தூங்குறா பாருங்க. அவளை எழுப்பி அழைச்சிக்கிட்டு போகணுமா? பூந்தளிர் மாதிரி தூங்குறா. திரும்ப ஹோட்டல் அறைக்கு வந்ததும், பாஸ், நிஜமா சொல்லுங்க, அந்த ஆள் உயிர் பிரிஞ்சு அவன் மேலே போய் சேர்ந்துச்சா? இல்லை வசந்த். அப்போ நான் பார்த்தனே, அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவன் மேலே படிய, அதுக்கப்புறம் அந்த பெண் அவர் குரல்லையே பேச, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவி பிரிஞ்சு. வசந்த், இந்த மாதிரி ஆவி பிரிய பிஸ்னஸ் எல்லாம் நம்பணும்னா நம்ம சில ஆதாரமான விஞ்ஞான உண்மைகளை மறுக்கணும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை அடியோட மறுக்கணும். வசந்த், புரியுது. ஆனால் நீ இப்போ சர்க்கார் மேஜிக் பார்க்குற. ஒரு பெண்ணை துணி போட்டு மூடி அப்படியே அலைக்கா அந்தரத்தில் படுக்க வைக்கிறார். இதனால் புவியீர்ப்பு, கிராவிடேஷன் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? நீ சர்க்காரை நம்புவியா, ஐன்ஸ்டீனை நம்புவியா? அது மாதிரி தான் செல்வரங்கம் வேலையும். அவர் ஏதோ பிடிவாதமாக நம்புறார், உயிர்னு தனியாக இருக்குன்னு, அது உடல்ல இருந்து பிரிக்க முடியும்னு. நம்ம வேத சாஸ்திர புராணங்களும் அதைத்தான் சொல்லுது. இருக்கலாம், விஞ்ஞானம் அதை சொல்லவே இல்லை. மேலே நம்பிக்கை அதிகம். அப்போ உயிரை பார்த்தோமே பாஸ், நீளமாக புகை மாதிரி. விஞ்ஞானத்தின் மூலம் சாத்தியம். ஏதாவது கெமிக்கல் எஃபெக்ட், ஃப்ளூரசன்னு இருந்தே ஆகணும். அந்த பொண்ணு தடிமனான செல்வரங்கம் குரலில் பேசினது வென்ட்ரிலாக்சிசம் தான், வேற எதுவும் இருக்க முடியாது. இதெல்லாம் செல்வரங்கம் எதுக்காக நமக்கு காட்டணும்? அவர் பிடிவாதமாக நம்புறத நம்மையும் நம்ப வைக்கிறதுக்கு. இப்போ சில சாமி பாருங்க, விபூதி குங்குமம் கொட்டுறது இல்லையா? அது போல தான். சரி, தூங்கு. காலையில் கதிரேசன் கிட்ட கேஸை ஒப்படைச்சிட்டு கொடைக்கானலை சுற்றி பார்க்கலாம். வந்த வேலை அதுதானே. இந்த கேஸ் அப்பா கிட்ட சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸோடது. சில மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசுச்சு. ஹிப்னாட்டிசம். அப்போ எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறீங்க? ஏதோ விஞ்ஞானப்படி சாத்தியம்.
காலை எழுந்து குளித்துவிட்டு கணேஷும் வசந்தும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனை பார்க்க காவல் நிலையம் சென்றபோது வாசலில் அந்த மாருதி ஜிப்சி நின்று கொண்டிருந்தது. அதன் முன் சீட்டில் செல்வரங்கம் உட்கார்ந்திருந்தார். வாங்க கணேஷ், வாங்க வசந்த். நேத்திக்கு நீங்கள் வந்ததும் நல்லதா போச்சு. என் பரிசோதனைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சு போயிட்டதால காஞ்சனாவை ஒப்படைக்க தீர்மானிச்சிட்டேன். பார்த்தீங்கல்ல எப்படி உயிர் பெரியதை நிரூபித்து காட்டினேன், பார்த்தீங்களா? பார்த்தங்க. நீங்கள் அந்த முடிவுக்கு வந்தீங்கிறதுல எனக்கு அக்கறை இல்லை. என் முடிவு தீர்மானமானது. காஞ்சனா எங்க? உள்ளே இருக்கா, ஒப்படைச்சாச்சு. செல்வரங்கம் ஜிப்சியை கிளப்பி, அப்புறம் சந்திக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க கணேஷ், விஞ்ஞானத்தில் எல்லா பதிலும் இல்லைன்னு விஞ்ஞானிகளே ஒப்புக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டிய பதில் எல்லாம் இருக்குதுங்க. அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் பாக்கி இருக்கு. ஜிப்சி புறப்பட்டு சென்றது. கணேஷும் வசந்தும் உள்ளே நுழைந்தபோது காஞ்சனா தலை குனிந்து பெஞ்சில் உட்கார்ந்திருக்க எதிரே அவள் தந்தை விரலால் அதட்டி கொண்டிருந்தார். கதிரேசன் அருகில் நின்று கொண்டிருந்தார். பையன் பிடிக்கலனா நேராக என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை? நான் என்ன உன்னை கட்டாயப்படுத்தினேனா? அதுக்கு வீட்டை விட்டு ஓடணுமா? சந்தி சிரிக்கணுமா? அவள் மௌனமாக இருந்தாள். சொல்லு காஞ்சனா, பேசு. மௌனம். அதட்டினார் அவர் அப்பா. அவங்கள கொஞ்ச நேரம் தொந்தரவு செய்யாதீங்க. உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது இஷ்டமா காஞ்சனா, சொல்லுமா என்றார் கதிரேசன். அவள் நிமிர்ந்து தலையசைத்தாள். பாஸ், பார்த்தீங்களா, அப்பவே என்னை பார்த்த பார்வையே சொல்லுச்சு காதல்னு. இரு, யாருமா சொல்லு. அவள் ஒரு காகிதத்தில் எழுதினாள். கதிரேசன் பார்த்து, ரமேஷ்னு இவங்களுக்கு கிளாஸ்மேட் யாராவது உண்டுங்களா? பாவி, அந்த தாடிக்காரர் பையனா? எதிர்த்து விட்டு தத்தாரிங்க. போச்சுரா, இந்த எதிர்த்து விட்டு தத்தாரிங்க இருக்கிற வர. கணேஷ் புன்னகையுடன், வா வசந்த், உனக்கு சான்ஸே இல்லை என்றான். இருவரும் வெளியே வர, பாஸ், காஞ்சனா செல்வரங்கத்தின் விளம்பரத்தை பார்த்து அப்ளை பண்ணி வீட்டில் சொல்லாமல் ஓடி வந்திருக்கா. அது சரிதான். ஆனால் இந்த கேஸில் ஒன்று உதைக்குது. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எதுக்கு தெரியலை. தாமோதரனும் காஞ்சனாவும் வெளியே வந்தார்கள். கதிரேசன் சார், ரொம்ப நன்றி. அப்போது வரட்டுங்களா? அடுத்த பாண்டியன் பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரை போயிடுவோம். வா காஞ்சனா. காஞ்சனா, அப்பா சொல்கிறத கேளுமா, உனக்கு நல்லது தான் செய்வார். காஞ்சனா தலையசைத்து கணேஷையும் வசந்தையும் ஒரு முறை பார்த்தாள். அவள் பார்வையில் லேசான கேலி இருந்தது போல் தோன்றியது கணேஷுக்கு. மாருதி ஜிப்சியில் சாலையில் வழி மறித்து பார்த்த அதே பார்வை. ஒன்று கவனிச்சிங்களா பாஸ்? இதுவரைக்கும் இந்த பெண் பேசவே இல்லை. ஆமாம், ஊமையும் இல்லை. இப்போ பேசுகிறா பார் அப்பா கூட. இதையை தடுத்து நிறுத்தி, அப்பா அப்பா, என்னை இனிமேல் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்தா தான் உங்கள் கூட வருவேன். சரி, ஆமாம், உன் குரல் என்னாச்சு? பாஸ், ஒன்று கவனிச்சிங்களா? ஆமாடா. காஞ்சனாவின் பேச்சு செல்வரங்கத்தின் குரலில் இருந்தது. கதை நிறைவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.